என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் சொல்றேன். உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரும் விடவும் பின்தங்கியவர்கள் தான் இருக்கட்டும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை எப்பொழுதும் உங்க இருதயத்துல வச்சுக்கிட்டு, யாருக்கும் தெரியாது உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று. உங்க குடும்பத்துல உன்னை சொல்லுவாங்க, நீ அறிவு கெட்டவனா, சும்மா இயேசு இயேசுன்ற, சும்மா இயேசு இயேசுன்னு சொல்ற என்று பல பேர் உங்களை சொல்லி இருக்கலாம். உனக்குள் இருக்கிற இயேசு, உனக்குள் இருக்கிற இயேசு, நீ தலைவராய் கொண்டிருக்கிற இயேசு, மேய்ப்பராய் கொண்டிருக்கிற இயேசு, நீ என்னைக்கும் பின்னாக நிற்க தெய்வம் அனுமதிக்க மாட்டார். இதே கண்கள் காண உன்னை பரியாசம் பண்ணியவர்களுக்கு முன்னே, உன்னை அவ்வளவு வேதனைப்படுத்துறவர்களுக்கு முன்னே கர்த்தர் ஆண்டவர் முன்ன கொண்டு வருவார். நீ அழகான வீடு, நல்ல காரு, நல்ல வசதி, நல்ல வேலை, நீ நல்லா ஜெபிப்ப, நல்ல தீர்க்க தரிசனம் பேசுவ, நல்ல சொப்பனங்களை பார்ப்ப, ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுவாய், நீ அந்நிய பாஷையில பேசுவ, கிருபையில நிலைப்ப, உலகம் பிரமிக்கும், குடும்பமே பிரமிக்கும். அப்படி கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ரெண்டு கையை தூக்குங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவங்க எல்லாம் 50 வருஷத்துல சம்பாதிச்சதை நீ 50 நாள்ல சம்பாதிச்ச. அவங்களுக்கு 25 வருஷமா வந்த ப்ரமோஷன் கர்த்தர் 25 டேஸ்ல கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். ரெண்டு கையை தூக்கி நம்புவே இயேசுவா, நம்புவே இயேசுவா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா.